வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார், இப்போ ரீசெண்டா நீங்க பார்த்திருப்பீங்க, போன வாரமெல்லாம் அதுதான் பரபரப்பு செய்தியாக இருந்தது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயோட கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்க. சோ நல்ல ஒரு பதவி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க விஜய் கட்சியில. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த சூழல் எப்படி மாறும் சட்டமன்ற எலெக்ஷன்ல? இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டையனே திமுக எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா திமுக என்ன பண்ண போறாங்கன்னா, முதல்ல போக்குவரத்து கழகத்துல ஊழல் பண்ணது இவர் தான். செந்தில் பாலாஜிக்கு இவர் தான் ஆசான். ஸோ அதை அவங்க பிடிச்சிட்டாங்க, ஃபைல் பிடிச்சிட்டாங்க டிஎம்கே. அப்போ இது பிடிச்ச உடனே இவர் எங்கே போய் ஒதுங்குறதுன்னு பார்த்துட்டு இருந்த போது தான் விஜய் கிட்ட போய் ஒதுங்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி ஏன் போனார், எடப்பாடி ஏன் அவர் நீக்கினார்னா, ஒரு இடத்துல இவர் கடைசியாக இருந்தது பள்ளி கல்வித்துறை. பள்ளி கல்வித்துறையில் பெரிய அமௌண்ட் ஆட்டை போட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். இந்த எம்எல்ஏ எங்கே போகணும், அந்த எம்எல்ஏ இங்கே போகணும், அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் அழகாக சுற்றிட்டு போயிட்டார். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு தெரியுது, ஒரு பணத்தை இவரை எடுத்துகிட்டு போயிட்டார். ஓபிஎஸ்ஸே எடுத்துகிட்டு போயிட்டார். ஓபிஎஸ் இந்த அம்மா திட்டத்தில் 800 கோடி ரூபாய் ஒரே ரைட்டப்பில் எடுத்துகிட்டு போயிட்டார். அம்மா திட்டம் நான் பண்றேன், அவன் சொன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தான், ஒரே மொத்த அமௌண்ட் எனக்கு இவ்வளவு கொடுத்து போயிட்டாரு. இது பெரிய குற்றச்சாட்டு இருக்கு, பெரிய குற்றச்சாட்டம். பயங்கரமான ஆதாரங்கள் இருக்குதா? இது வழக்குகள் ஆதாரம் இருந்தா நான் கோர்ட்ல என்ன பாக்குமா? கோர்ட்ல இந்த நிரூபிக்க முடியுமா? இந்த ஆதாரங்கள் எங்க இருக்கு? ஏங்க சவுக்கு சங்கர் உட்காந்து தெரிஞ்சவா கத்துறாரு, அப்புறம் எத்தனையோ பேர் பண்றாங்க, யாரு கேட்கறாங்க? நீதிமன்றம் மேலே எனக்கு கொஞ்சம் அதிருப்தியான ஒரு இதுதான். எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரோட ஆளு அவரோட ஆளா இருக்கு. ஆனா அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த சட்ட புத்தகத்தை ஏதாவது அடமானம் வச்சுட்டாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால் அது பண்ண முடியாது. ஆதாரம் கொடுத்தாலும் அவர் வெளியில் வந்துடுவார், அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி அவர்களுக்கு தெரியுது. அப்போ என்ன சொன்னார், எப்போ கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எம்பியை கொடுக்குறாரு. ஆனால் இவருக்கு 1 பைசா கொடுக்கல. கஞ்சன் அந்த தொகுதியில் நீங்கள் போய் அவரை கொல்லம்பாளையத்தில் போய் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க முன்னாள் அமைச்சர் செங்கோடு, ஏங்க அந்த கஞ்சன் பிசுனா நிற்கிறார் இருந்தாலும் வீடு எங்கன்னு கேட்டிங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. அந்த யாருக்குமே காசு கொடுக்க மாட்டார். அது மாதிரியான ஒரு ஆள், எல்லாத்தையும் அங்கேருந்து இங்கேருந்து வாங்கி மற்றவங்க காசு தான் பண்ணுவார். இவருடைய அந்த பேரில் அவருடைய செக்ரட்டரி இந்த மாதிரி பினாமியில் நிறைய வச்சுருக்காரு. அவர்கிட்ட 10 பைசா தேர முடியாது, எல்லாம் பினாமி பேரில் வச்சுருக்காரு. ஏன்னா அந்த காலத்திலே நீங்கள் ஹவாலா மூலமாக வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ண முடியும் பணத்தெல்லாம். ஸோ இது நிறைய விஷயங்கள் நிறைய கோர்ட்டுகளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் வெளியில் வரல. அது என்னமோ எனக்கு தெரியாது, அது இறைவன் தான் பார்க்கணும். ஓகே, அதனால இவர் ஒதுங்க போன இடம் தான் அந்த தாவைக்கா. இப்போ தாவைக்காவை பிடிச்சிட்டாரு. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, விஜய் ஒரு கதாநாயகன் தான். எப்பவுமே செத்தாலும் கதாநாயகன் அவன் தான், கல்யாண வீட்டுக்கு போனால் அவன் தான் மணமகன். ஆனால் அது அந்த இவரோட அந்த மெச்சூரிட்டி லெவல், விஜயோட மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு க்ரௌடு புல்லிங் இருக்குது, சின்ன பசங்க வராங்க. நீங்கள் போய் பாருங்கள், 20 வயசுலேருந்து 25 வயசு தான் இருந்தானுங்க. ஒரு கிழவனை பார்க்க என்ன மாதிரி ஆள்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு புரியல என்னென்ன ஒரு மாஸ் க்ரௌடு வந்தது. இப்போ எம்ஜிஆர்லாம் கூட ஆட்சிக்கு வந்தாங்க, கட்சி தொடங்கினாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் இப்படி வரல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பாலிசி எழுத்து கேட்பார், இது பண்ணுவார். இப்போ பாருங்க, 5 நாள் ஆச்சு மழை பெஞ்சு, 5ஆவது நாள் ஒரு ட்வீட் போடுறாரு. ட்வீட் போடலாமல் ஒரு அரசியல்வாதி நீங்கள் என்ன பண்ணணும்? நேராக போய் மக்களை பார்க்கணும். இல்லை நீங்கள் போக முடியாது, ஏதோ உங்களுக்கு பயம் வந்துச்சு, ஓகே பரவாயில்ல, யாராவது புஷியானதை அனுப்புங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கா, அவங்களாம் பொது வெளியில் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஏதாவது உங்களுக்கு பொதுச் செயலாளர் யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு புஷின்னு சொல்கிறீங்க, ஏன்னா அவர் ஏற்கனவே வந்ததுனால. இப்போ பேர் என்ன பொருளாளர் யார் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. வெளிச்சம் போடணும். நம்ம பேர் என்ன எம்ஜிஆர்லாம் அப்படி இல்லை. அவங்க கட்சியில் யாரெல்லாங்கிறனால எல்லாம் தொகுதிக்கு போட ஆரம்பிச்சிடுவார். தொகுதியில் எல்லா இடத்துலையும் போங்க, எல்லா மக்களையும் பார்க்கணும், எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறது. இன்னைக்கு திருநாவுக்கரசுலாம் இவ்வளவு தூரம் வந்தது காரணம் எம்ஜிஆர். எங்கேருந்து போய் நீ மினிஸ்டர் வளர்மதி யாரு? வளர்மதி சாதாரண ஒரு பொம்பளை, அது எங்கெல்லாம் போச்சு, என்னெல்லாம் பண்ண. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எதிர்பார்த்து விஜய் கிட்ட போனாங்க. இப்போ விஜய் கிட்ட இருக்கிற எல்லா கூட்டமும் நீ நினைக்கிறது விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகளை நிறைய இளைஞர்களை திருமாவளவன் கவர்ந்திருந்தார். மாற்று கருத்து இல்லை. நிறைய விஷயங்களை சொன்னார், நம்ம இது பண்ணணும். அந்த பசங்க வந்த பின்னாடி அவங்களுக்கு பொறுப்புலாம் இல்லை, எல்லாமே பழைய ஆள் தான் இருக்கிறான். நம்ம எப்படி கோபாலபுரத்தில் அங்கேயே இருக்குதோ ஆட்சி அமைப்பு, அதே மாதிரி இவரும் ஒரு ஆட்சி அமைப்பு வச்சுக்கினாரு. அந்த 3 பேரை தாண்டி யாருமே இல்லைன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறது, இந்த இளைஞர்கள்லாம் நேராக விஜய் கிட்ட வந்துட்டான். விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி நேராக இங்கே வந்துட்டான். இப்போ திமுக கிட்ட போக முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு கூட்டணி இருக்காரு. அதிமுக சேர்க்க மாட்டாங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய நமக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு ஃபீலிங். நாளைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி இப்போ சொல்லுங்க,
இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்க சீனே மாறிடும். ஸோ அதனால என்ன பண்ணா விஜயோட இதெல்லாம் போய் விஜய் கிட்ட போய் சேர்ந்து போச்சு. ஸோ அந்த கூட்டங்கள் தான் இன்னைக்கு நீங்கள் நானும் பார்க்கறது. அரசியல் அவருக்கு தெரியல என்னெல்லாம் கொண்டு போனோம். இப்போ 4000 கோடியை காணணும் எல்லாம் சொல்லலாம், தெருவில் போகிறவங்க டீ குடிக்கிற இடத்துல எல்லாம் சொல்கிறான். ஏன் விஜய் வந்து ஏன் அதை இப்போ உள்ளுக்குள்ளே போக முடியாது? இப்போ இந்த திட்டம் வந்து எப்படின்னா ஐஐடி ஆஃப் சென்னை தான் கொடுத்தது, இப்படி தான் பண்ணணும்னு. நீங்கள் ஐஐடி ஆஃப் சென்னை கிட்ட வாங்கியிருக்கீங்களா? இதை கரெக்டாக பண்ணியிருக்கானே. இப்போ ஒரு வீடு நம்ம பர்மிஷன் வாங்குறோன்னா அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கு, ஐஐடி கிட்ட கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஏன்னா அவன் கேள்வி கேட்பான். அப்புறம் என்னன்னா இந்த வேலை செஞ்சவங்க எல்லாமே வட மாநில தொழிலாளர்கள், அவனுக்கு என்னன்னா கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் அந்த குழாவை தண்ணி குழாவை அதை உடைச்சிட்டான். அது எங்கேயாவது ஒரு இது பண்ணணும் அவனுக்கு தெரியல, ஷார்ட்கட்டாக முடிச்சு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, சீக்கிரம் முடியும்னா அவன் அடிச்சுட்டு போய் இது பண்ண. இன்னைக்கு பாருங்க மழை பெஞ்சா எல்லா இடத்துலையும் டிவியில் பாருங்க எல்லாம் குடிநீரில் அந்த தண்ணி கலந்து வருது, இது வருது, அப்படி தான் பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பேசலாம். விஜய்க்கு வந்து பெரிய ரெட் கார்பெட் வெல்கமே இருக்குது. மக்கள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் உள்ளே வரணும், சும்மா அங்கேயே வீட்லேயே எல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் அவர் கதாநாயகன், எப்பவுமே கதாநாயகன் வந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டாருன்னா அந்த மாஸ் கம்மியாடுன்னா அவருக்கு யாரும் சொல்லியிருக்காங்க தப்பா. அவர் வர தான் நிறைய பேர் தமிழர்கள்லாம் வந்து பக்கத்தில் வர தான் அவங்களுக்கு அன்பு ஆகும். இது வந்து தமிழர்களுடைய கலாச்சாரம். எம்ஜிஆர் எப்படி என்ன பண்ணாலும் போவார், திடீர்னு கூட்டத்தை உள்ள போயிடுவார். எம்ஜிஆர் எங்கே இருக்காலே தெரியாது, ஒரே கூட்டம், எம்ஜிஆர். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். கதை அதேமாதிரி ஜெயலலிதா ஒரு பெண்ணாக இருந்ததுனால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பயம். ஓகே, ஆனால் இருந்தாலும் கூட்டத்துக்குள்ளே போயிருக்காங்க, நிறைய போயிருக்காங்க. அந்த அம்மா போய் அந்த அப்போ வந்து இதுக்கு இது இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குற பிளாக் அண்ட் கமௌண்ட்டாக கொடுக்கல. அப்போ சாதாரண இருந்தால் உள்ளே போயிட்டு அந்த அம்மா வந்துட்டாங்க. மக்கள் ஒன்றும் இல்லை, அந்த அம்மா தொட்டு பார்க்கறதுலேயே பெரிய ஒரு இன்பம். அம்மா ஒரு தெய்வம் மாதிரி. அதை மாதிரி நீ பண்ணியா? உட்கார்ந்தீங்கன்னு 2 ட்வீட் எத்தனை பேருக்கு போய் சேரும்? இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஓகே, யங் ஜென்ரேஷன் தெரியும். அப்போ பாருங்க, அப்போது 40 வயசு ஆளு எங்கே வச்சுருக்கான், 50 வயசு ஆளுக்கு எப்படி இருக்கும், 68 வயசு 80 வயசுல ஓட்டு போடுற கருவியெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு ட்வீட்டில் பார்ப்பாங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு யாரும் பின்னணியில சரியா கொண்டு போல. கரூர் சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு. இப்ப சேலத்துல சொன்னாங்க, ஈரோடு சொன்னாங்க, அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பாண்டிச்சேரி வந்து டார்கெட். பாண்டிச்சேரியில அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ரோட் ஷோ எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. பட் இங்க உள்ள அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க சொல்லவே இல்லையா அந்த மாதிரிலாம், ரோட் ஷோ நீங்க தாராளமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ரோட் ஷோ வந்து பண்ணக்கூடாதுன்றது, அனுமதி கொடுக்க முடியாதுன்றது சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவரு நாராயணசாமி வந்து சொல்லிட்டாரு இல்லையா, நீங்க பாத்துருப்பீங்க, முன்னாள் சிஎம் சொல்லிட்டாரு பாண்டிச்சேரியில, இங்க புஷி ஆனந்த் வந்து இங்க உள்ள ரசிகர்களை வந்து கட்டுப்படுத்தணும், இல்ல அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய உயிர் சேதத்தை வந்து அரசாங்கம் வந்து பொறுப்பேற்றுக்கணும், பாண்டிச்சேரி அரசாங்கம். அவர் ரங்கசாமியை வந்து சொல்றாரு அவரு. சோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கும்போது இவர் களத்துக்கு வந்தா சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு அனுமதி இல்லையே, அவங்களுக்கு பொதுக்கூட்டம் தான் அனுமதி கொடுத்து இல்ல. இந்த நேரத்துல வந்து களத்துல இறங்கி வந்து ஒரு மக்களை சந்திக்கிறது சரியாக இருக்குமா? அதற்கான ஒரு பாதுகாப்பு வந்து அரசாங்கம் கொடுக்கணும் தானே? இல்ல, பொதுக்கூட்டத்திலேயே நீங்க பொதுமக்களை சந்திக்கலாம். பொதுக்கூட்டம்னா சொல்ற டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடணும். எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இளைய தலைமுறை விடிய காத்திருந்ததெல்லாம் ஒரு காலம். அங்க என்ன பண்ணா அங்கேயே படுத்துப்பாங்க, ஆணு பெண் எதுவுமே. அந்த நேரத்துல யாரும் எல்லாம் ஒரு சகோதரியாவும் தன்னுடைய அம்மாவும் தான் பார்த்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் காலகட்டங்கள்லாம் மாறிடுச்சு. இப்போ கூட ஒரு டைம் பார்த்துட்டு இந்த டைம்ல நான் வருவேன், 1/2 மணி நேரம் லேட் ஆவாங்க, 3/4 மணி நேரம் லேட் ஆவாங்க. ஏங்க ஒரு ஹெலிபேட்ல வாங்க, ஹெலிகாப்டர் எடுத்துங்க, ஹெலிகாப்டர் ஒரு ஹெலிபேடு போடுங்க, நேராக வந்து இறங்குங்க, பேசுங்க, அப்படியே போயிடுங்க. ஏன்னா கார்ல போனா தானே உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வருது. ஓகே, அங்க வாங்க, ஒரு பெரிய மேட்டை. இல்ல, மக்களை சந்திக்கணும்னா உங்களுக்கு வந்து ரோட் ஷோ மூலமா தானே மக்களை சந்திக்க முடியும். இல்ல, எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த ரோட் ஷோ மூலமா தான் சந்திக்க முடியும். நீ கையை தூக்காத காலை தூக்காதானே, அதுதான் அன்னைக்கு கரூர்ல மிகப்பெரிய ஒரு விஷயத்த உண்டு பண்ணது, அதுதான் நினைக்கிறேன். இல்ல, அது நான் கரூர்ல நான் போய் பார்த்திருக்கேன். அதெல்லாம் ரொம்ப குறுகலான வழிங்க. அது அந்த இடத்துல வந்து 41 பேரோட போனது ரொம்ப. நான் அதே இடத்துல ஒரு கணிப்பாக எடுத்தாவே 100 பேர் மேலே செத்துருப்பான். ஏதோ ஒன்று டக்குன்னு எல்லாம் சுதாரிச்சுட்டாங்க. அதனால் மக்களோட மக்களாக வரணும், ஒன்றும் இல்லை, ஒரு ஹெலிபேடு வைங்க, அங்கே போய் பாருங்கள். அந்த மேடை இருக்குது பார்த்தீங்களா, ஈஷா யோகா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது 31ஆம் தேதி அவர் ஈஷா யோகா என்ன பண்ணுவார், அங்கேருந்து ஒரு பரலாங்கு போட்டிருப்பாரு, அங்கே போ. அந்த மாதிரி ஒரு பெரிய போடுங்க. அப்படிதான் மாநாட்டுல பொதுக்கூட்டத்துல எல்லாம் போட்டாங்க. அதையும் தாண்டி தானே ரசிகர்கள் தெரியும், நிறைய பேர் இல்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்ப உள்ள எம்ஜிஆர் காலத்துல உள்ள ரசிகர்கள் தொண்டர்கள் வேற அந்த கட்டுப்பாடு இருந்தது. அப்ப வந்து நானே பார்த்திருக்கேன், அந்த மாடி மேல எல்லாம் ஏறுவாங்க. பட் இப்ப வந்து அதையும் தாண்டி வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர்களா. இப்போ அவர் ஒரு ஆர்டர் கொடுத்தாருன்னா அதை எல்லாம் வந்து கேட்கணும். அவன் தான் உண்மையான, உனக்கு கண்டிப்பா போய் ஓட்டு போடுவான். இல்லைன்னா அவன் குவார்டருக்கும் கோழி குருமாவுக்கும் மாறி போயிடுவான்.
ஒரு தலைவர் சொல்றாரு. இப்போ எம்ஜிஆர் நிறைய நீங்க மீட்டிங் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அவர் என்ன சொல்றாரு, லேடிஸ்லாம் எழுந்து போங்கன்னு. ஏன்னா தலைவர் எல்லா லேடிஸும் எழுந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. ஒய்ஃபை நீங்க போங்கன்னுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, போய் தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடாது, அதான் முதல்ல லேடிஸ் போட்டோம். சரி, இது மாதிரி ஒரு தலைமை வேணும், இது மாதிரி புரிதல் வேணும், சின்ன சின்ன விஷயங்களை வாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா விசிகே ஒரு நிகழ்ச்சியில அண்ணன் பெருமா வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, எல்லாரும் தொண்டர்கள் எல்லாம் மேடைக்கு வந்துட்டாங்க. அண்ணா அப்ப கீழே இறங்குன்னு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ ட்ரோல் பண்ற இது வச்சு அண்ணன் கூட இருந்து ஒரு ட்ரோல் பண்ணா அது நடக்கிறதாலே தவிர உண்மையிலேயே அவர்கள் வந்து அவர் மேல பாசமோ எதுவோ இல்லாம தான் ஏதோ வராங்க. ஒரு கூட்டம் உங்களுக்கு தெரியும், ஒரு கூட்டம் வந்தோன்னா ஒரு கிராமத்துல போறாங்க, 2 பஸ் அனுப்புறாங்க, சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு பிக்னிக் மாதிரி இங்கே வந்துட்டு பிக்னிக் மாதிரி போகிறான். அவனுக்கும் அந்த கட்சிக்கு சம்மதம் இல்லை. இல்லைன்னா நம்ம கட்சி பேர் கெட்டு போயிடும்னு போவாங்களா? எத்தனையோ பேர் இல்லைப்பா நான் இந்த கட்சியில் இருக்கேன், நான் இந்த டபுள் போட மாட்டேன்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஏடிஎம்கே காரங்கிட்ட போய் டிஎம்கே கொடுங்க, டிஎம்கே துண்டா வாங்க மாட்டான். டிஎம்கே காரங்கிட்ட அதிமுக கொடி கூட வாங்க மாட்டான். ஏன்னா எப்போ கட்சி, ஏன்னா அதில் மெச்சூர்டு பொலிட்டீஷியன்ஸ், இந்த பசங்க எப்போதான் மாறிடுவாங்க. அது தக்க வைக்கதான் அவர் அங்கேயே இருக்கக்கூடாது, வரணும் வெளியில. சார், இதுல முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வந்து செங்கோட்டையன் வந்து டிவிக்கு போன பிறகு வாச்சாத்தியோடைய அந்த கொலை வழக்கை வந்து மறுபடியும் எடுத்துட்டு வராங்க சார். ஆமா, அது கண்டிப்பா எடுத்துட்டு வராங்க. அதுக்கும் அவருக்கும் வந்து என்ன சம்பந்தம் சார்? அப்பா அவர் வனத்துறை அமைச்சரா இருந்தாரு ஏடிஎம்கே காலகட்டத்தில் அப்படின்றாங்க, அதற்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? அப்பதான் வீரப்பனுடைய ஒரு டாப் லெவல்ல இருந்த ஒரு சமயம். இப்போ வாச்சாத்தியில பாத்தீங்கன்னா வனத்துறை வனக்காவலர்லாம் போய் கிராமமா கற்பழித்தார்கள். நீங்க அந்த மக்கள் இன்ன வரைக்கும் கூட அதுல இருந்து திரும்பி வரல நிறைய. ஆனா ஒரு 850 பேர் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா நாங்க பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5000 என்னமோ அது சொல்ல முடியாத அளவுக்கு நடந்தது. எத்தனை பேர் வந்து சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கலாச்சாரம். அதுக்கப்புறம் இப்ப என்ன நடந்ததுன்னா, திமுக அரசுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் பண்ணாங்க, இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பணம் கொடுன்னு சொன்னாங்க, நிவாரண நிதி கொடுக்கவே இல்லை 2 வருஷமா. இப்போ அதை வந்து கொண்டு போயிருக்காங்க, திரும்பி கோர்ட்ல போயிருக்காங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா போயிருக்கு. இப்போ கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் அழகா வந்து டிஎம்கே இவர் மேல பாய்ச்சிச்சு. ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா கட்சிக்கு வரல. இப்போ என்னாச்சுன்னா டிஎம்கே வரதுனால இது வருது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு பெல்ட்ல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப மெருகேற்றுறாரு தினமும். இப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜிலாம் வேற மாதிரியா கொண்டு போயிட்டாரு. அதனால அந்த அந்த இதுல வந்து இவரை வாச்சாத்தியில கண்டிப்பா பிடிச்சி அமுக்குனா மட்டும்தான் இவர் காலி ஆவார். இப்ப இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவர் ஜெயிக்க மாட்டார். அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே இதே பிரச்சனைகள் வாச்சாத்தி பிரச்சனை வந்து பிரதிபலிச்சு இவர் தோத்து இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? இவர் மட்டும் தோக்கல, பர்கூர்ல ஜெயலலிதாவை சேர்த்து தோக்கடிச்சாரு. அந்த வாச்சாத்தி பிரச்சனை தான் 2 பேரும் போனாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ விஜய்க்கு என்ன பண்ணுறாரு, விஜய் எனக்கு போக விஜய் கட்சியில் அங்கே இருக்க மாட்டார், கொஞ்ச நாள் தடுத்துருவார். ஏன், அங்கே 2 அதிகார மையம் இருக்கு, புஷி இவர் இருக்காரு, ஆதவர்ஜனா கண்டிப்பா இவர் பேச்சை கேட்க மாட்டார். ஏன்னா யங் ஜெனரேஷனு. புஷி ஆனந்த் அவர் டிஃப்ரெண்ட் ஐடியா, அவர் பாண்டிச்சேரி பிரீடு, ஓகேயா. இவர் வந்து தமிழ்நாட்டினுடைய வேற பழைய காலம்லாம் இப்ப நடக்காது, ஓகே. இப்படின்னு சொன்னா அவன் ஓட்டு போட்டு போயிடுவான், அவர் நிக்கிற இடம்லாம். இப்ப போய் என்னன்னு சொல்லுவாரு, ஏதோ ஒரு சின்னம் விசில் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். விஜய் விசில் கொடுங்க, விசில் கொடுங்க, இவருக்கு விசில் அடிச்சு அமைச்சிருவாங்க. சோ இவரை இத்தனை வருடங்களாகவே ஏடிஎம்கே உடைய முகமாவே பார்த்துட்டாங்க. ஆமா, இல்லைங்க, இந்த இலை இப்படி இருக்கு பாத்தீங்களா, ஜெயலலிதாவோட இது எல்லாமே இப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே சமாதானமாகி போயிடுறாங்க எல்லாம். அது ஒரு மந்திரம், இப்படி சொல்றது வந்து ஒரு மந்திரம்.